இலங்கையினுடைய 76 ஆண்டு வரலாறு கால பகுதியில் முதலாக 12 தமிழருடைய பகுதிகளில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் 12 ஆசனங்களை எடுத்து நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிகள் என்று சொல்கிறது சிங்கள இனவாதம். வித்தியாவை படுகொலை செய்தவர்கள் தற்பொழுது சைக்கிள் கட்சியில் இணைந்ததன் நோக்கம் என்ன? அதற்கு அர்ச்சுனா ராமநாதன் ஆதரவு கொடுப்பதற்கான காரணம் என்ன? இந்த விடயங்கள் ஏன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன? எதன் அடிப்படையில் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன? இது தொடர்பாக இன்று பேசப் போகிறோம். பாருங்கள். புங்குடுதீவிலே எங்களுடைய மாணவி 16 வயது அப்பாவி மாணவி வித்தியாவை படுகொலை செய்த பிரபல சட்டத்தரணி ஐயா தவராசா அவர்கள் தற்பொழுது சைக்கிள் கட்சி கயேந்திரகுமார் அணியுடன் இணைந்திருக்கிறார். எங்களுடைய மாணவி மீது நடக்கப்பட்ட அந்த வன்புணர்வு கொடூரமான நிகழ்வு, அதற்கு துணை போன அந்த 9 - 11 கொலையாளிகளை காப்பாற்றுவதற்காக அந்த களத்திலே களமிறங்கி அந்த கைகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தனது சட்டத்தை கொலையாளிகளுக்கு சார்பாக பயன்படுத்திய இந்த தவராசா அவர்கள் இந்த இடத்திலே இணைந்திருப்பதற்கான காரணம் என்ன? என்ன அவசியம்? ஏன் இதில் நீங்க இணைந்துக்கிறீங்க? அப்ப நீங்க யார்? அப்ப இந்த இடத்துல நாங்கள் ஒரு விடயத்தை மட்டும் தமிழ் மக்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, எதற்காக இவர்கள் இப்பொழுது இந்த சந்தர்ப்பவாத கூட்டுணர்வு இணைந்திருக்கிறார்கள்? உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவர்கள், தமிழ் தேசியத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் இவ்வாறு இணைந்து கொள்வார்களா? அப்ப காலங்காலமாக அடக்கப்படுகிற தமிழர்களுடைய அந்த ஒடுக்குமுறையை உடைத்தறிந்து அந்த மக்களுக்கான சரியான ஒரு வாழ்வியலை ஏற்படுத்துவதாக கூறுகின்றவர்கள் இவ்வாறு ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? குண்டு மலையும் குழிக்குள்ளையும் நனைந்து எழுந்து எங்களது இனமான விடுதலை போராளிகள் அந்த மண்ணிலே போராடுகின்ற காலப்பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்குமாக இருந்தால் அந்த கொலையாளிகளுக்கு ஆதரவாக இந்த தவராசா ஐயா அவர்கள் இணைந்திருப்பார். அப்ப இங்க என்ன நடக்கிறது? தலைவரினால் உள்வாங்கப்பட்டு தமிழ்ச்செல்வனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழரசு கட்சி சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டவர் தான் ஐயா செல்வராசா கயேந்திரன் அவர்கள். அப்போ அன்னையினுடைய தமிழ் தேசியவாத கொள்கைக்கு எதிராக இன்று செயல்படுகின்ற இவர்கள் எப்படி தமிழ் தேசியத்தை வெல்ல வைக்க முடியும்? அங்க பாராளுமன்றத்தில் 2 சகோதரிகளை அவதூறாக பேசிய இவர்கள் அதற்கு குரல் கொடுத்த அர்ச்சுனா ராமநாதன் இன்று இந்த சைக்கிள் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்றார் என்றால் ஏன் இந்த திடீர் குத்துக்கரணம்? அப்ப 46 லட்சம் ரூபாய் காசு சேர்க்கப்பட்டிருக்கு, அது பற்றி கணக்கில்லை. அப்ப இந்த இடத்துல இந்த விடயங்கள் பாருங்க. அங்க பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் என்ன செய்யறார்? இந்த 2 சகோதரிகளை பிரபல யூடியூபர் மாதிரி அதுக்கு எதிராக கதைக்கிறார். சோதரி சங்கவி, சோதரி சாலினிக்கு எதிராக கதை. பாராளுமன்றத்தில் பேசப்பட வேண்டிய விடயமா இது? இல்ல. அப்ப அந்த பிள்ளைகள் 2 பேரும் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார்கள், அந்த குடும்பங்கள் எவ்வளவு துன்பத்தில் இருப்பார்கள். அப்ப ஒரு தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கயேந்திரகுமார் பொன்னம்பலம், மாமனிதருடைய மகன் குமார் பொன்னம்பலம் மக்கள், உண்மையில நீங்கள் தமிழ் தேசியம்தான், தமிழ் மக்களுக்காகத்தான் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த விடயங்களை செய்திருப்பீர்களா? இல்லை. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? ஆக தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவர்கள் இதற்காக இப்படி செயல்படுகிறார்கள் என்றால் அவன் தமிழ் தேசியவாதி இல்லை. பாராளுமன்றத்தில் எங்களோட சோதனையில் இழிச்ச அதே அர்ச்சுனா ராமநாதன் இப்ப சைக்கிள் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறார். அங்க புங்குடுதீவில் எங்களோட அப்பாவி மாணவிய கைகளை கட்டி, கண்ணை கட்டி, காலை இழுத்து மிக கொடூரமான ஒரு வன்புணர்வு கொடூரமான படுகொலையை புரிந்த அந்த கொலையாளிகளுக்கு ஆதரவாக பேசிய இந்த தவராசா ஐயா அவர்கள் இந்த சட்டத்தரணி என்ற வகையில சைக்கிள் கட்சியில் இணைந்து கொள்றாருன்னா அப்ப இங்க எங்க தமிழ் தேசியம் இருக்கு? அப்ப தமிழ் பெண்களுக்கு இங்க எங்க பாதுகாப்பு இருக்கு?
அங்கால ஒருதான் தமிழ் பெண்களை இழிக்கிறான் அவதூறான், இங்கால ஒருதான் தமிழ் பெண்களை வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சதுக்கு ஆதரவானுண்டா தவறாச இந்த கூட்டணியில் நிற்கிது. அப்ப இவர்களை எப்படி நம்புவது? இவர்கள் எப்படி தமிழ் தேசியத்துக்கான ஆதரவானார்கள்? அங்கால அனுராவுண்ட ஆட்சி தாங்கள்லாம் வடக்கு மாநிலத்தில் பிரபாகரன் ஆண்ட மண்ணில நாங்கள் அந்த மண்ணை ஆள வேணும் என்ற ஒரு பகுதியோட அனுராவுடைய அரசினுடைய வடக்கு மாநிலத்தினுடைய இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீவிரமான பரப்புரையில் ஈடுபடுறாங்க. பல்வேறுபட்ட அழுத்தங்களை கொடுத்து விலைகளை பேசி இணைப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக இதை உடைக்க வேண்டும். இது எப்படி உடைக்க வேண்டும்? எங்கள் இனம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது? தமிழ் மானமுள்ள தமிழனா மானங்கட்ட தமிழ்னா என்கிற போராட்டம் நடக்கிறது. தமிழ் தேசியமா சிங்கள தேசியவாதமா என்கிற பரப்புரை நடைபெறுகிறது. ஆகவே மானமுள்ள தமிழனாக இருந்தால் இந்த அனுராவுடைய கட்சிகளை, இந்த அயோக்கியர்களை ஒன்று கூடிய இந்த சைக்கிள் கட்சியை தோற்கடிக்க வேண்டும். அப்ப நீங்கள் கண்ணம் மூடிக்கொண்டு வாக்குப்பட வேண்டிய ஒரே ஒரு இடம் தமிழரசு கட்சி. ஏன்? தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் எங்களுக்குள்ளே பல கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அன்னை உருவாக்கின அந்த தமிழ் தேசியம் உடைந்து விடக் கூடாது. நாங்கள் பேசுவோம். இந்த அர்ச்சனா வந்ததுக்கு பிறகு, இந்த அனுராவண வந்ததுக்கு பிறகு இப்ப தோல்விக்கு அடுத்தபடியா பேசுறதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப அதற்காக எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள். நாங்கள் ஏன் எதற்காக ஒரு அணி திரள வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இது எங்களுக்கான காலம். நாங்கள் ஒன்றுபட மறுத்தால் நாளை ஏதாச்சிய சிங்கள மேட்டுக்குடி வர்க்கம் எங்களை ஆண்டு விட்டு போய்விடும். தலைவர் பிரபாகரனுடைய எச்சம் கூட அந்த தாயக மண்ணிலே இருக்கக்கூடாது என எண்ணுகின்ற இவர்களுடைய இந்த விளையாட்டுகளை உடைக்க வேண்டும். ஆகவேதான் சொல்கிறோம், நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைவோம், இவர்களை விரட்டுவோம். இலங்கையினுடைய 76 ஆண்டு வரலாறு கால பகுதியில் முதலாக 12 தமிழருடைய பகுதிகளில், வடக்கு கிழக்கு பகுதிகளில் 12 ஆசனங்களை எடுத்து நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிகள் என்று சொல்கிறது சிங்கள இனவாதம். ஆக தமிழ் இனவாதம் செத்து விட்டது, அவர்கள் எங்களுடைய சிங்கள அதிகாரங்களை ஏற்று விட்டார்கள் என்ற பரப்புரையை அவன் செய்ய போகிறான். அப்ப இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு காதுக்குள் அதை உள்ள வாங்கி நாங்கள் சரியான முறையில ஒரு வழியண்டை எடுத்து, ஒரு உடைப்பண்டை எடுத்து நாங்கள் அந்த இடத்தை நோக்கி நகர வேண்டும். எங்களுடைய பயணங்கள் சரியானவை. எங்கள் இலக்கு நோக்கி நாங்கள் பயணப்பட வேண்டும். இதிலிருந்து நாங்கள் தப்புவமாக இருந்தால் எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஆகவேதான் கையெடுத்து கும்பிடுகிறேன், கும்பிட்டு வணங்கி கேட்கிறேன். என்னினமே, என் சனமே, நாங்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்கள் இனம் எங்கள் மண்ணிலே தன்னெழுச்சியுடையினும் தமிழுடைய தேசிய உரிமைகளுடனும் வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எழுந்து வடிக்க வேண்டும். இவரான அர்ச்சுனா போன்றவர்கள், இவரான தவராச ஐயா போன்றவர்கள், இவரான சந்தர்ப்பவாத கூட்டரசியல் உடைக்க வேண்டும். இந்த அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் இந்த வேட்புமனு தாக்கத்திலிருந்து விலகியதன் நோக்கமே ஒரு வகையில் அவர்கள் அனுராவுடைய ஆட்சி அதிகாரங்களை இங்க நிலைநிறுத்துவதன் நோக்கம். மறைமுகமான ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இதுல விலகினா அந்த பகுதியில் அனுராவுடைய அகலக்கால் ஊண்டப்படுது. அப்ப மிக 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 முக்கியமான ஒரு விடயம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் மிக தெளிவாக இருக்கப்பட வேண்டும். எல்லோரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். நாங்கள் தவறுவமாக இருந்தால் எங்கள் இனம் அழிக்கப்பட்ட ஒரு இனம் ஒரு வீழ்த்தப்பட்ட இனமாக மாறிவிடும். அதனால்தான் தயவு கூர்ந்து கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து வாருங்கள், நாங்கள் ஒன்றிணைவோம், எங்களுக்காக போராடுவோம். இல்லாவிட்டால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம். மீண்டும் ஒரு காணொளியில் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னிமேதன். நன்றி உறவுகளே. மலசல கூடம் தேவையானவர்கள் கீழே தொலைபேசி இலக்கம் விடப்படுகிறது. தேவையானவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள்.